இந்தியாவில் ரீசெண்டாக சோஷியல் மீடியா நியூஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம்னா நான்வெஜ் லவர்ஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் தொடாதீங்கப்பா, சிக்கனோ ஃபிஷ்ஷோ மீட்டோ சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா நியூஸ் டாக்டர்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஏன் அதிகமாக இது பேசப்படுறாங்க, என்ன இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு சிண்ட்ரம், அதாவது ஜிபிஎஸ்ன்னுவாங்க, கில்லியன் பேரே சிண்ட்ரம், இந்த நோய் அதிகமாக இந்தியாவில் பரவிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஜிபிஎஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பரவுது, முக்கியமாக என்ன அறிகுறி இருக்கும், அண்ட் தடுப்பு முறை என்ன, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்க்க நண்பர்களே. நான் தான் உங்கள் டாக்டர் வந்து பேசுகிறேன். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அவேர்னஸ் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜிபிஎஸ்ன்றாங்களா, இந்த ஜிபிஎஸ் எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஏன் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக ஏன் இந்த வைரஸ் அதிகமாக எப்படி இந்த பரவிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பூனேல ஒரு வாட்டர் கண்டாமினேட் மூலயமா, தண்ணி மூலியமா தான் இது அவுட் பிரேக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி, இந்த கிருமி மூலியமா தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு, அதாவது 3 பேர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த கிருமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கிருமி பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேம்பிலோபாக்டர் ஜெஜுனை. இந்த கிருமி மூலியமா தான் அதிகமா இந்த கேஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜிபிஎஸ்னா என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு நரம்பை பாதிக்குது. நம்ம உடம்போட ஓன் ஹியூமன் சிஸ்டமே, ஸோ ஆட்டோ இம்யூன்வாங்க, ஓன் ஹியூமன் சிஸ்டமே தெரியாம நம்மளோட ஓன் உடம்போட நரம்பை நர்வ் சிஸ்டம் பாதிக்கப்படுறது தான் இந்த கில்லியன் பேரே சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம உடம்புல நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு நரம்பு இருக்குன்னா நரம்பு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி, ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நம்ம ஒயரில் இன்சுலேட்டிங் இது இருக்குல்ல, ஷாக் அடிக்காமல் இருக்க, அது மாதிரி மைலின் ஷீட்னு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சு அதை அட்டாக் பண்ணி நம்மளுக்கு உடம்புல எஸ்பெஷலி கால் பகுதியில், உடம்புல எங்கே ஆரம்பிக்கும், கால் பகுதியில் மசில் பேரலைசஸ் ஆகலாம். ஸோ மசில் வீக் ஆகலாம், பேரலைஸ் ஆகலாம், ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன், அரிப்பு மாதிரி ஒரு அறிகுறி வரலாம். ஸோ நம்ம உடம்புல இருக்க நரம்புகளை பாதிக்கப்படுறது இந்த ஜிபிஎஸ். இந்த நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால நம்மளோட கால் வீக்னஸ் ஆகலாம், உங்களால் நடக்க முடியாது, நடக்கிறது நடக்க முடியாது, கொஞ்சம் வீக் ஆகலாம். பிளஸ் அப்புறம் சுத்தமா பேரலைஸ் ஆயிடலாம், காலை தூக்க கூட முடியாது, உங்களால காலை எடுத்து வைக்க கூட முடியாது. இது உங்க கைகளும் அஃபெக்ட் பண்ணலாம், உங்களோட செஸ்ட் இருக்கு தெரியுமா, செஸ்ட் பகுதி, லங்ஸ், அதையும் அஃபெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்க லங்ஸ் செஸ்ட் பகுதியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா உங்களால மூச்சு இழுத்து விட முடியாது, ஆட்டோமேட்டிக் உங்க மசில்ஸ் கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிடுது. ஏன்னா அங்க இருக்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நீங்க வெண்டிலேட்டர்ல கூட நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இந்த ஜிபிஎஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனா. ஸோ இந்த ஜிபிஎஸ் ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சலோ சாதாரணமான நோயை நம்ம அப்படியே விடக்கூடாது நண்பர்களே. இது மோசமான ஒரு இதாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இதோட நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஜிபிஎஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது அறிகுறி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கை கால்கள் வீக்னஸ் ஆகும். ஸோ மறுத்து போய் அப்புறம் உங்களுக்கு வீக் ஆகி அப்புறம் சுத்தமா பேரலைஸ் ஆகும், தூக்க முடியாம போயிடும். அது போக உங்களுக்கு காய்ச்சல் வரலாம், வயிறு வலி, வாந்தி வரலாம், அப்புறம் வயித்தால போகலாம், வயித்தால போறப்ப உங்க ரத்தமும் கலந்து வரலாம். இந்த போன்ற அறிகுறியும் கலந்து இது கூட வரும். ஸோ ரீசெண்டா இப்ப பாண்டிச்சேரியில, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டுல ஒரு 10 வயசு குழந்தை இறந்து போயிருக்காங்க. ஆந்திரால குண்டூர்ல இறந்து போயிருக்காங்க. பூனேல 10 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. நிறைய கேசஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது முக்கியமான ஒரு காரணம் ஏன் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு செகண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சிக்கன் மீட், சிக்கன்ல இருந்து பரவுதுன்றாங்க. ஏன்னா சிக்கன்ல பாத்தீங்கன்னா இந்த சிக்கனோ இந்த மீட் ஃபிஷ் எது வேணா இருக்கட்டும், அதோட இன்ட்ரெஸ்டிங், அதாவது வயிறு பகுதியில பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஜெஜுனே பாக்டீரியம் இருக்கும். ஸோ நீங்க சிக்கனோ இல்ல பவுல்ட்ரி ஃபார்ம் எது நீங்க வாங்கி சாப்பிட்றப்பையும் நீங்க இன்கேஸ் ஒழுங்கா ப்ராப்பரா குக் பண்ணலன்னா, அப்கோர்ஸ் ஒரு பவுல்ட்ரி பாத்தீங்கன்னா மீட் நம்ம குக் பண்றது 74 டிகிரி செல்சியஸ் மேல நம்ம ப்ராப்பரா குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணாதான் அந்த கிருமிகள்லாம் சாகும். நம்ம ப்ராப்பரா குக் பண்ணாம, அன்குக்டோ இல்லைன்னா ப்ராப்பரா குக் பண்ணாம நம்ம சமைச்சாலும் நம்மளுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ 3 பேர்ல ஒருத்தவங்க பரவுது பாத்தீங்கன்னா இந்த கிருமி சிக்கன் மூலியமா தான் பரவுதுன்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி மில்க், பால்ல இருந்து கூட இந்த கிருமி பரவலாம். பால் நான் ப்ராப்பரா காய்ச்சலன்னா, ஸோ இந்த பாஸ்டரைஸ் மில்க் இருக்கணும், பாஸ்டரைஸ் மில்க் தான் வாங்கி சாப்பிடணும். பிளஸ் அது போக இல்லாம பால் நல்லா காய்ச்சுங்க,
நல்லா சுண்டா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிங்க. வெளியே வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டா இருக்கட்டும், இந்த நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வீட்ல சமைச்சு 74 டிகிரி செல்சியஸ் மேல குக் பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் இந்த கிருமி வந்து நம்மளுக்கு வராம தடுக்க முடியும். இந்த கிருமி வராம தடுத்தாலே இந்த ஜிபிஎஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கிருமி வரப்பதான் நம்ம உடம்புக்கு வந்து அந்த கிருமியை சாவடிக்குன்றது பேர்ல நம்மளோட ஓன் ஹியூமன் சிஸ்டம், நம்ம ஓன் ஹியூமன் சிஸ்டம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் நரம்பை வந்து பாதிக்கப்படுத்துது. ஸோ அதனால வந்து இந்த விஷயம் அவாய்ட் பண்ணுறதுலே சிக்கன் கட் பண்றது அந்த கத்தி இருக்கு தெரியுமா, கத்தி நம்ம தட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரா வாஷ் பண்ணணும். ஸோ நீங்க கட் பண்ற அந்த கத்தியில கூட அந்த பாக்டீரியம் அந்த நோய் இருக்கும். அதை நீங்க வந்து அகைன் நீங்க ஃப்ரூட்ஸ்லயோ இல்ல வந்து வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்றப்ப அகைன் உங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்புறம் சிக்கன் வந்து ஸ்டோர் பண்ண சிக்கன் இதெல்லாம் சமைக்கவே சமைக்காதீங்க. இது சிக்கன்ல மட்டும் பரவாம கேட்டா கிடையாது நம்மளுக்கு. இன்கேஸ் வந்து மட்டன், ஃபிஷ், பாக் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பாக்டீரியல் வந்து இருக்குன்றாங்க. ஸோ இப்போதைக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கேஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா இருங்க, அவேரா இருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் ப்ரிவென்ட் பண்ணாலே போதும். தண்ணி வந்து சூடு பண்ணி குடிங்க. தண்ணில இருந்து கூட பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பூனையில தண்ணில இருந்தா பரவுச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா பாயில் பண்ணி ரொம்ப ப்ராப்பரா குக் பண்ணி சமைச்சாலே போதும். உங்க ஃப்ரெண்ட் சைடு உங்க வீட்டுல யாரெல்லாம் சிக்கன் லவர் நான்வெஜ் லவர்ஸ் இருக்கும் தயவுசெய்து வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி தம்பி இதெல்லாம் சாப்பிடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம இருங்கன்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ eat healthy, stay healthy. Thank you. Bye bye. Take care.